இந்துக்களால கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை. அதுல தமிழ்நாடும் அடங்கும். இந்துக்கள் மட்டும் இல்லாம சமணர்களும், சீக்கியர்களும், பௌத்தர்களும் இந்த தீபாவளியை ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படிங்கிற பேர்ல கொண்டாடிட்டு வர்றாங்க. குறிப்பா வட இந்தியால இந்த தீபாவளி கிட்டத்தட்ட 5 நாட்கள் கொண்டாடப்படும். இந்த 5 நாள்ல முதல் நாள் தன்திராஸ் அப்படின்னும், 2வது நாள் நரக சதுர்த்தசி அதாவது நரகாசுரன் இறந்த நாள், அதற்கு அப்புறமா 3வது நாள் லட்சுமி பூஜா அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதுதான் உண்மையான தீபாவளி. 4வது நாள அன்னாகட் அல்லது பாலி பிரதிபடா அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது நாள் பாய் தூஜ் அதாவது சகோதரர்கள் தினமா கொண்டாடுவாங்க. ஆனா தமிழ்நாடு உட்பட பெரும்பாலான இடங்கள்ல தீபாவளி அப்படிங்கிறது ஒரு நாள் பண்டிகையா தான் இருக்கும். இந்த தீபாவளி பண்டிகையை இந்தியால இருக்க மக்கள் எல்லோருமே வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். இதுல முதல் காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா இந்த தீபாவளி எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசரா அப்படிங்கிற பண்டிகை முடிஞ்சு கிட்டத்தட்ட 20 இல்லைன்னா 21 நாள் கழிச்சு தான் வரும். இந்த தசரா அப்படிங்கிற பண்டிகை என்ன அப்படின்னா, இலங்கையில நடந்த போர்ல ராமன் ராவணனை கொன்ன நாள் தான். அன்னைக்கு அந்த தசரா பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ராவணனோட உருவபொம்மை எரிச்சு இன்னைக்கும் வடநாட்டுல கொண்டாடிட்டு தான் இருப்பாங்க. இப்படி இலங்கையில ராவணனை வீழ்த்திட்டு ராமன் நடந்தே அயோத்திக்கு திரும்பி போன நாள் தான் தீபாவளி. அன்னைக்கு மக்கள் எல்லோருமே விளக்குகள் ஏற்றி பட்டாசுகள் வெடிச்சு ராமனை வரவேற்றிருக்காங்க. அந்த நாள் தான் தீபாவளியை கொண்டாடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 14 ஆண்டுகள் வனவாசம் முடிஞ்சு ராமன் திரும்பி அயோத்திக்கு வந்த நாள் தான் தீபாவளி அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் ஒரிசாவின் ஒரு சில பகுதிகளில் தீபாவளி எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, நரகாசுரன் அப்படிங்கிற அசுரன் இல்லைன்னா அரக்கனை கிருஷ்ணர் சத்தியபாமா அவதாரம் எடுத்து கொண்ட நாள் தான் தீபாவளி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. பெரும்பாலும் நாம அந்த காரணத்துக்காக தான் கொண்டாடிட்டு வர்றோம். இது மட்டும் இல்லாம சமணர்கள் ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னா, அவங்களோட கடவுளான மகாவீரர் மோட்சம் அடைஞ்ச நாள் தான் தீபாவளி. இதே போல சீக்கியர்கள் ஏன் தீபாவளியை கொண்டாடுறாங்க அப்படின்னா, அவங்களோட மத குருவான குரு ஹர் கோபிந்த் அப்படிங்கிறவரை முகலாயர் சிறையில இருந்து விடுவிக்கப்பட்ட நாள் தான் தீபாவளியை கொண்டாடிட்டு வர்றாங்க. சரி, காரணங்கள் எல்லாமே சரியா தானே இருக்கு. இதுல ஒருத்தி கடலுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டானா. உடனே பிரம்மா போய் விஷ்ணு கிட்ட முறையிட்டாராம். விஷ்ணு உடனே பன்றியா மாறி அந்த அரக்கனோட சண்டை போட்டு அவனை கொன்று பூமியை மீட்டு எடுத்தாராம். இதனால பூமிக்கு பன்றி போல இருக்க விஷ்ணுவின் மீது காதல் வந்துச்சான். இப்படி அவங்க 2 பேரும் காதல் வயப்பட்டு உறவு கொண்டதால பிறந்த குழந்தை தான் நரகாசுரனா. இந்த நரகாசுரன் தவம் செஞ்சு தன்னோட அம்மாவை தவிர வேற யாராலையுமே தன்னை கொல்ல முடியாது அப்படிங்கிற வரம் வாங்கினானா. இப்படி வரம் வாங்கினதுனால தன்னை யாராலும் கொல்ல முடியாது அப்படிங்கிற இருமாப்புல எல்லாரையுமே ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வந்தானா. இதனால விஷ்ணு மறுபடியும் கிருஷ்ணராகவும் பூமாதேவி சத்தியபாமாவாகவும் அதாவது நரகாசுரனோட அம்மாவாகவும் அவதாரம் எடுத்து நரகாசுரனை கொன்னாராம். அது வகையில ராவணன் கெட்டவன், சீதையை கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ராவணனோட மகள் தான் சீதை அப்படின்னு ஒரு கதை இருக்கு. சரி, இதை பத்தி நம்ம பொங்கல், கார்த்திகை திருநாள், தைப்பூசம், ஆடிப்பெருக்கு, சிவராத்திரி, பங்குனி உத்திரம் போன்றவதான் தமிழர்கள் சிறப்பா கொண்டாட வேண்டிய பண்டிகைகள். பாரு, நரகனை கொன்ற நாள் நல் விழா நாளா, நரகன் இருந்ததால் நன்மை யாருக்கு, நரகன் ஆண்டு செல்லினும் தூயது தூயதாம் துரும்பிரும் பாகாது, உனக்கெது தெரியும் உள்ள நாளெல்லாம் நினைத்து நடத்திய நிகழ்ச்சியை விடுவதா என்று கேட்பவனை ஏனடா குழந்தாய் உனக்கெது தெரியும் உரைப்பாய் என்று கேட்கும் நாள் மடமை கிழிக்கும் நாள், அறிவை ஊட்டும் நாள், மானம் உணரும் நாள் இந்நாள், தீவா வலியும் மானத்துக்கு தீ வாலி ஆயின் சீ என்று விடுவரே. தீ ஆவலி, தீனா நெருப்பு, ஆவலினா வரிசை. ஆன்மாக்கள் மேல போறதுக்கான வழி மாதிரி அந்த விளக்குகள் ஏற்றுவாங்க. அதுதான் தீ ஆவலியை சொல்லி போய் தீபாவளி சொல்லி போய் தீபாவளின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். தமிழர்களுக்கு குறிப்பாக பட்டாசுகள் வந்த பிறகு இந்த நிகழ்ச்சி ஒன்றும் பெருசா போயிடுச்சு. அப்ப 1920, 30 சீனாவுக்கு போய் பட்டாசு தொழில் அறிவு பண்ணப்ப இது ஒரு மிகப்பெரிய விழாவா நமக்கு ஆயிடுச்சு. எந்த விழாவுக்கும் மருந்து கிடையாது. ஆனா தீபாவளிக்கு மட்டும் மருந்து இருக்கு. இப்ப அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய பல விஷயத்தை வச்சு ஒரு தீபாவளி மருந்து தயாரிப்பாங்க. அந்த தீபாவளி மருந்து அந்த உடல்ல சரி பண்ணும் நம்பிக்கை. நீங்க தனியா எண்ணெய் செஞ்சு குளிக்க மாட்டீங்க. இப்ப நம்ம கொண்டாடுறது 1600 இருக்க சிஸ்டத்தை எப்படி கொண்டாடுறோம். அதனாலதான் இந்த பிரச்சனை. தமிழர் பண்டிகை, வட இந்திய பண்டிகை, குறிப்பா சீக்காய் தூளை உடம்புக்குள்ள தேய்ச்சி எண்ணெய் உச்சி தலைவர் எண்ணெய் வச்சு குளிக்கிற பழக்கம் தீபாவளி அன்னைக்கு அது ஒரு மேண்டேட்டரியா பண்றாங்க. அதாவது வடகிழக்கு பருவ காட்டு வர சமயத்துல நம்ம உடல் அதுக்கேற்ற மாதிரி தாங்கணும். தீ ஆவலி, தீ She is lighting the fountain firework. He is lighting the base bomb. ஓடிடுங்க. He is lighting the chain of firecrackers. She is lighting the ground spinner. I'm lighting the
wishing you an ecstatic Diwali. May this festival of light bring you happiness and excellence in your life. Wait. Use a long handle lighter to maintain distance. Okay. Keep your body and face away from the firecracker. Wait. Ipenna. Don't hold firecracker in your hand after lighting. Okay. Move away quickly after lighting. No, வைக்கவே இல்ல. The embers died out, ma. அப்ப சாமி நான் பட்டாசே வெடிக்கல. இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல. டேய் என்னடா பாத்தும் பார்க்காம போற, வா பட்டாசு வெடிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? உழைச்ச காசை எப்படி கறி ஆக்கிட்டு இருக்கிறீங்க? இது காசை கரியாக்குறமா? தான் வரேன். போன வாரம் கோவா ட்ரிப் போனியே, எவ்வளவு செலவு பண்ண? ஜஸ்ட் 30,000 தான். நீ ஒரு நாய் வளர்க்குறியே, பெடிகிரி தானே போடுற, எவ்வளவு செலவாச்சு? என்ன மாசம் ஒரு 5,000 ரூபாய் செலவாகும். போன வாரம் பால்மேன் டிஷர்ட் வாங்கினியா, அது எவ்வளவு? ஏய் பால்மேன் ஜஸ்ட் 40K மேன். ஏன்டா 30,000 ரூபாய்க்கு கோவா ட்ரிப் போவ, 40,000க்கு டிஷர்ட் வாங்கி மாட்டுவ, பிஸ்கெட் போட வேண்டிய நாய்க்கு 5,000 ரூபாய்க்கு பெடிகிரி வாங்கி போடுவ. ஆனா நாங்க 1000 ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சா உனக்கு எரியுதாடா? ஏங்க அதனால ஒன்றும் பொல்யூஷன் எல்லாம் ஆகுறது இல்ல. ஓ அப்படியா, வா. இது உங்க வீடு ஏசி தானே? ஆமா. ஐயோ எங்க வீட்டு ஏசி, அதுல ஏன் பட்டாசு கொளுத்தி போட்டீங்க? நீங்க ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அண்டார்டிகா அங்க உருகிட்டு இருக்கு, அதனாலதான் எரிச்சேன். சரி உன் போனை கொடு. எதுக்கு? நீ போனை யூஸ் பண்றதுனால எத்தனை குருவி சாகுது தெரியுமா? போனை கொடு முதல்ல. ஐயோ நான் கொடுக்க மாட்டேன். கீழே நிக்கிற வண்டி உனக்கு தானே, அதனால எவ்வளவு பொல்யூஷன் ஆகுது தெரியுமா? அதை கொளுத்துறேன். அண்ணா இருங்க நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். தீபாவளி ஒரு மூட நம்பிக்கைன்னு அதை பார்ப்பனர்கள் நம்ம மேல திணிச்சிட்டாங்க. அது ஒரு ஆரிய பண்டிகை. ஓ அப்படியா? நாளைக்கு ஆபீஸ் போவில்ல? ஆபீஸ் எதுக்கு கேக்குறாரு? நாளைக்கு எதுவும் ப்ரமோஷன் தர போறாங்க போல இருக்கு. The next day. அடா இங்க உட்காந்துருக்க, தீபாவளி போனஸ்லாம் வாங்கலையா? என்னது போனஸா? என்ன யாரும் கூப்பிடல? உள்ள எம்டி இருக்காரு, போய் கேளு போ. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், தீபாவளிக்கு எல்லாருக்குமே போனஸ் போட்டிருக்கீங்க, எனக்கு மட்டும் ஏன் போடலன்னு தெரிஞ்சுக்கலாமா? எது போனஸா? அது ஒரு பார்ப்பன பண்டிகை, ஆரிய திணிப்பு, குறிப்பா அது ஒரு மூட நம்பிக்கை. அதுக்கு எதுக்குப்பா போனஸ் கொடுக்கணும்? ஆஹா, நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன். அப்புறம் காசை கரியாக்க கூடாதுன்னு சொன்ன. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? உனக்கு தீபாவளி லீவும் கட்டு, நாங்கெல்லாம் போய் காசை கரியாக்குறோம், நீ வந்து வேலையை பாரு. இதுக்கெல்லாம் அவன் தான் காரணம். ஏங்க ஆபீஸ்ல போட்டு கொடுத்தீங்க, போனஸ் கெடுத்துட்டீங்கல்ல? டேய் வெடிடா. நான் வெடிக்க மாட்டேங்க. டேய் வெடிடா. நான் வெடிக்க மாட்டேன். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம், விகாரி வருஷம், ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி, அக்டோபர் 20. இதே நாளிலே அக்டோபர் 20 1962ஆம் ஆண்டு இந்தோ சீனா போர் நடந்தது. எப்படி சுதந்திரம் கிடைத்த பிறகு பாகிஸ்தான் நமக்கு மேற்கு எல்லையிலே தலைவலியாக இருந்து கொண்டிருக்கிறதோ, அதே போலவே நம்முடைய வடக்கு எல்லையிலே சீனா நமக்கு என்றும் தலைவலியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை தான். இமயமலையின் பகுதிகளே ஏற்கனவே ஒரு பெரிய பகுதியை சைனா தன்னிடம் வசப்படுத்தி கொண்டு விட்டது. நேரு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் என்பதுதான் துரதிர்ஷ்டமான விஷயம். இன்னும் லடாக் பகுதியிலே தன்னுடைய எல்லை விரிவுபடுத்த சீனா முயல்கிறது. அருணாச்சல பிரதேசம் தன்னுடைய நாட்டைச் சேர்ந்தது என்று அநியாயமாக சீனா குரல் எழுப்பி வருகிறது. நேபாள், பூட்டான் என்ற எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்ற சீனா நமக்கு எப்படியாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருப்பதால் 1962ஆம் ஆண்டு 4000 அடி உயரத்திலே லடாக் பகுதியிலே உள்ளே புகுந்து ஆக்கிரமித்து தலைவலி கொடுத்தது. மீண்டும் இந்தோ சைனா சண்டை மூண்டது. அந்த நேரம் உள்ளபடிக்கு மக்கள் எல்லாம் நாட்டோடு, பாரத நாட்டோடு, நம்முடைய பாரத மக்கள் எல்லாம் உணர்வுபூர்வமாக இணைந்திருந்தார்கள். அந்த நேரம் நமக்கு இழப்பு ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மாத காலம் நீடித்த இந்த போர் நவம்பர் 20, 1962 இந்த சண்டை நின்றது. ஆனாலும் கூட நமக்கு இழப்பு அதிகம் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். இந்த இந்திய சீனா சண்டையின் அடிப்படையில் தான் இரத்த திலக படம் எடுக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்திலே
அதில் வந்த வருமானத்தை அப்படியே நாட்டுக்கு தந்தார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், யுவான் ஷுவாங் எழுதினார், பாரத நாடு தன்னுடைய கலாச்சாரத்தால் சீனாவை வென்றது என்று கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் யுவான் ஷுவாங் சொல்லுகிறார். அந்த அளவிலே கலாச்சார ரீதியாக நாம் சீனாவை வென்றோமே தவிர போர் செய்து வாள் எடுத்து வன்முறையில் ஆக்கிரமிப்பு செய்தே இல்லை. சீனாவினுடைய சித்தாந்தங்கள் அனைத்துமே பாரத நாட்டு தியானத்திலிருந்து வந்தவை என்பதை எல்லோரும் அறிவோம். அப்படி ஆன்மீக ரீதியாக நாம் நன்மை செய்திருந்தாலும் கூட இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையிலே வக்ர புத்தி உள்ள சீனர்கள் எப்படியேனும் இந்தியாவை சீர்குலைக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு சிறு முயற்சியாக செய்து வருகிறார்கள். அன்றைக்கு போர் முறையில் இருந்தாலும் இன்று வர்த்தக முறையிலே நம்மை இழிவுபடுத்த பலவீனப்படுத்த சீனர்கள் முயன்று வருகிறார்கள். எனவே நாம் நம்முடைய பாரத நாடு மீண்டும் பலம் பெற வேண்டும் என்றால், பொருளாதார ரீதியாக பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் சீன பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம். இன்னும் தீபாவளி வர இருக்கிறது. இன்னும் 7 நாட்களில் தீபாவளி வருகிறது. தயவு செய்து இந்த தீபாவளியை சீன பட்டாசுகள் வாங்குவதை தவிர்த்துவிட்டு நம்முடைய சிவகாசி பட்டாசுகளை வாங்கி நம்முடைய தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவோம். பாரத நாட்டை வலுப்பெறச் செய்வோம்.